பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து சிம்பிளாக கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது நான் ஒன்றுமே இல்லை, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி என்ன மார்க்கெட் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ரிசர்ச்சில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்த நான் வந்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது. மார்க்கெட் கிராஷ் அலாட் அப்படின்றத வந்து நான் பேசினதே கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி நான் பேச வேண்டிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலத்துலலாம் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு 10 வருஷம் 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த வாட்டியும் அது ஆகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியல. பட் ஆனால் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்திய பங்குச்சந்தை தாண்டி வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து ஒரு கிராஷுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு, பெரிய கரெக்ஷனாக தான் கொடுத்துருக்கு, கிராஷ்னு சொல்ல முடியாது. சென்செக்ஸ் வந்து ஒரு 1236 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 365 பாயிண்ட்டும் இன்னைக்கு வந்து நம்மளோட மார்க்கெட்டை வந்து கவுத்தி விட்டுருக்கு. ஸோ அதுக்கான மெயின் ரீசனை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா 1234 ரூபா அப்படின்றது வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ 1.5% வந்து இது வந்து இன்னைக்கு ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு 1.25% வந்து இன்னைக்கு ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 365 பாயிண்ட் வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருக்கு. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு அரௌண்ட் வந்து 0.5% to 1% வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா, புல்லிஷா இல்லை, பேரிஷா தான் இருக்கு. ஒஸ்ட் ஃபாலா இருக்கு. February 1 என்ன இருந்ததோ அதே ஃபாலோ வந்து இன்னைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் புரியுது. ஆல் 30 சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாவே வந்து 30மே வந்து இன்னைக்கு ரெட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, இன்னைக்கு தேவையில்லாம உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ட்ரியா இருக்கும். பட் ஆனால் கால் ஆப்ஷன்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து கதை முடிஞ்சிருக்கும். ஸோ டாப் லூசர்ல வந்து பார்ப்போம். டாப் லூசர்ல பார்த்தீங்கன்னா இண்டிகோ, அதாவது செக்டார் வந்து ஏவியேஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3.5% விழுந்திருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டாப் லூசராக இருக்காங்க நிஃப்டி 50ல. அடுத்ததாக எம்என்டம், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, ட்ரெண்ட்டு, பிஎல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அதானி போர்ட்டு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஆக்ஸ்வே பேங்க். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 3 to 1.5% கிட்ட வந்து மிகப்பெரிய இழப்பாக இருந்திருக்கு. இன்னைக்கான அவங்களோட ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வந்து இன்னைக்கு இழந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸில் பார்க்கணும் அப்படின்னா ஆல் செக்டார் வந்து இன்னைக்கு ரெட்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது செல் ஆஃப் வந்து சும்மா நடக்கல. இன்னைக்கு செக்டார் வைஸாக பயங்கரமாக வந்து இன்னைக்கு அடிச்சு தள்ளிட்டாங்க. ரியாலிட்டி வந்து 2.1 விழுந்துச்சு. அதுக்கான ரீசன் நான் வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். நிஃப்டி ஆட்டோ, மீடியா, பேங்க்கு, ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, நிஃப்டி மெட்டலு, பியூசி, நிஃப்டி இப்போ புதுசாக சிமெண்ட்னு எடுத்து வந்திருக்கானுங்க. எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அறிகுறி அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அறிகுறியை கொடுக்கும். ஸோ பேனிக் செல் வந்து நிறைய நடக்கும். ஸோ அந்த டைம்ல எஃப்ஐஸ் வருவாங்க, வந்து ஒரு 2000 பாயிண்ட்டை ஏற்றுவாங்க. 2000 பாயிண்ட்டை ஏற்றிட்டு அங்கேருந்து நம்ம மார்க்கெட்டை கீழே அடிக்க ஆரம்பிப்பாங்க. அரௌண்ட் 19,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நம்ம கவனமாக பண்ணணும். எல்லா துறையும் இன்னைக்கு சரிவில் இருந்துருச்சு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 ரீசன் பார்ப்போம் எதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குருடாயில் வந்து இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அதாவது பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 71 ரூபா டாலர் அப்படின்றது வந்து 1.5% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதே மாதிரி விடபிள்யூடி வெண்ட் அந்த டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 ரூபா அப்படின்றத வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது 1.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் ஆன் இந்தியா. ஸோ ஆயில் ஏற 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 நம்மளோட இன்ஃப்ளேஷன் ஏறும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்டாண்ட இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறிகள்லாம் வந்து 500 ரூபாய்க்கு ஒரு பை ஃபுல்லாக வாங்க முடியும். இப்போ 500 ரூபாய்க்கு ஒரு சின்ன கேரி பேக்கில் தான் வாங்கிட்டு வரோம். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பெட்ரோல் விலை 50 ரூபா, இன்னைக்கு இருந்த விலை வந்து 110 ரூபா.
ஸோ இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஜஸ் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பெட்ரோல் அவங்க போடுறதுக்கான சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்மள வந்து ஒரு ப்ரெஷர்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதுதான் 4 ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ செகண்டா பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ரீசனே வந்து இதுதான். யுஎஸ், ஈரான் டென்ஷன். ஸோ யுஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஈரான்ல வந்து நாங்க போர்க்கப்பல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீ வந்து கட்டார்ல வந்து பேசு. அப்படி பேசல அப்படின்னா, உன்ன வந்து நாங்க வீக்கெண்ட்ல ஒரு தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி யுஎஸ் வந்து அதாவது ஈரானை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ நியூக்ளியரை பத்தி பேச வர்றதா இருந்தா வா. அப்படி இல்ல, நீ மிச்சம் அந்த நான் ட்ரோன் தயாரிக்கிறது, மிசில்ஸ் தயாரிக்கிறது, அதே மாதிரி என்னோட ஆட்சியை கலைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பேச வர்றதா இருந்தா உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்ற மாதிரி ஈரானும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா யுஎஸோட ஸ்டாண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாம்பை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்றது தான். நியூக்ளியர் வெப்பன் எதுவும் நீங்க வந்து தயாரிச்சிடக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஆனா இன்க்ளூட் பண்றாங்க. சில இந்த ட்ரோனு, மிசில்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நீ தயாரிக்கக்கூடாதுன்னும் போது தான் அவங்களுக்கான கண்ட்ரோலை வந்து அவங்க எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் ஈரான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட போர்க்கப்பலை நான் அடிப்பேன். நீ எங்க வீட்டுக்குள்ள தீபாவளி கொண்டாடணும்னு நினைச்ச அப்படின்னா, உன்னோட இடத்துல வந்து நான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஓவர் டென்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துக்கு நல்ல டென்ஷனா இருக்கு. சவுதி அரேபியாவுக்கு நிறைய டென்ஷன் இருக்கு. ஸோ இவங்க 2 நாடுமே நடுவுல இருக்கிறதால, இவங்களோட ஏர்பேஸ்ல இருந்து தான் வந்து யுஎஸ் வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அங்க இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஏர்பேஸை குறி வச்சாங்க அப்படின்னா, குவைத்தும் சவுதியும் சேர்ந்து அடி வாங்கும். ஸோ அப்போ வந்து ஆயில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கூடவே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இஸ்ரேலையும் கூட சேர்த்துக்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து ஒரு பழைய பகை வச்சிருக்கிறதால, இந்த சான்ஸை வச்சு அவங்க இன்னுமே வந்து அவங்களோட இடத்த வந்து துவம்சம் பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் புக்கிங். நீ என்னடா 3 நாளா வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிக்கிட்டே இருக்க? நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் ஒண்ணுமே இல்லையேடா, கிழிஞ்சு தொங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் சொல்ல வர்ற ப்ராஃபிட் புக்கிங் என்னைக்கு அப்படின்னா, இன்னி கன்டினியூஸா 3 நாளா ஒரு ரேலி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு கேப் டவுன் ஆச்சு. அது நல்லா எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு கீழே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம எஸ்டிடி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே ஒரு மார்க்கெட் ஃபால் கொடுத்துச்சுல, அந்த டைம்ல வந்து யார் யார் வந்து நம்மளோட மார்க்கெட் புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆன ஒரு மடங்கான ஒரு லாபத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து புக் பண்றாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் சொல்லிட்டு இருக்கோம். இதை முழுக்க முழுக்க யார் பண்றாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் பண்றோமோ இல்லையோ நம்ம எஃப்ஐஐஸ் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா வந்து இந்த வாலண்டரி ஸ்ட்ரைக்கு. ஸோ இதுல வந்து இந்தியாவோட விக்ஸ் வந்து 10%க்கு மேல இருக்கு. ஸோ 10%லேருந்து 13% வரையும் போயிருக்கு. ஸோ எஃப்&ஓ எக்ஸ்பிரி வந்து ஆடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எந்த எஃப்&ஓக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல எக்ஸ்பிரி. ஆக்சுவலா வந்து இது வந்து பிப்ரவரிக்கு பண்ணியிருக்காங்களா இல்லை மார்ச்சுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு தான் அது தெரியும். அதே மாதிரி மார்க்கெட்டோட ஃப்ளோஸ் என்ன இருக்கு, டெப்த் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெப்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அட்வைசிங் வந்து 824 டிக்ளைண்ட் ஆயிருக்குது வந்து 1685, அதாவது அன்சேஞ்சுடுன்றது 80 இருக்கு. ஸோ அட்வைஸ் ரேஷியோ வந்து 0.49 இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும். எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ்ல பிப்ரவரி 18 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 995க்கு வந்து க்ரோஸுக்கு வந்து வித்திருக்காங்க. ஸோ டிஐஸ் வந்து 440 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கோட எஃப்ஐஎஸ் டேட்டாஸ். இந்தியா விக்ஸ், அதாவது வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13% வந்து இன்னைக்கு ஃபியர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்பெக்குலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏற்றம் இறக்கம்ன்றது வந்து ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் என்ன கைசஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஎஸ் டவுஜோஸ் வந்து நேற்று வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்கல அப்படின்னா இதுக்கப்புறம் பாருங்க. நான் வந்து யூஎஸ் அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் யூஎஸோட எல்லா அப்டேட்ஸையும் வந்து நான் அதில் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு யூஎஸோட டவ், S&P 500, நாஸ்டாக் இது மூணுமே வந்து ஒரு 0.5% வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆச்சு. ஜப்பான்ல வந்து நிக்கி, யூகேல வந்து FTSE 100,
ஜெர்மனில வந்து DAXE இவங்க எல்லாருமே வந்து ஒரு 80% இருந்து 1.17% வந்து இன்னைக்கு வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஏசியன் மார்க்கெட்டை தவிர்த்து அந்த சைட்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. நல்ல ஒரு கிரீன் இல்லைனாலும் ஒரு 0.5%லேருந்து 1.5% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சைனா நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து நியூ இயருக்கு போயிட்டாங்க, க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால அவங்களோட டேட்டா எதுவும் கிடையாது. ஹாங்காங்கும் அதே தான். ஸோ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஹாங்காங் மார்க்கெட்ல ஒன்றும் பெருசா இல்லை, க்ளோஸ்டு. ஸோ கீ டேக்அவே நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் குளோபல் கைசேரியா இருந்துச்சு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் ஃபால் டியூ டு டொமஸ்டிக் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது எஃப்ஐஎஸ் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க. கம்மியா வாங்கினாலும் ஓரளவுக்கு வாங்குறாங்க. பெருசா அக்ரெசிவா செல்லிங் இல்லைனாலுமே டொமஸ்டிக்ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. கீ டேக்அவேல பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆயில் பிரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் இதனால நியூ இயர், அதாவது ஏஷியன் மார்க்கெட்ல பெரிய இந்த சைனா, இந்த பக்கம் நார்த் கொரியா, இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நியூ இயர் ஹாலிடேஸ் போயிருக்கிறதால நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டெக்னிக்கல் லெவலு அப்புறம் அவுட்லுக் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்டாக நிஃப்டி 50யோட லெவல் வந்து 25,950லேருந்து 26,000. ஸோ கரண்ட் வந்து 25,454 ரூபா அப்படின்றது இருக்கு. சப்போர்ட் வந்து கிரிட்டிக்கல் சப்போர்ட் இந்த 25,600. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து மலன்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ சென்செக்ஸ் லெவலில் வந்து பார்க்கணும் அப்படின்னா 84,700 அப்படின்றது இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கு. ஸோ 84,700லேருந்து 85,000 போச்சு அப்படின்னா அடுத்த அப்போ வந்து நோக்கி போகும். கரண்டா வந்து 82,498 ரூபா இருக்கு. ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 83,300 ரூபா அப்படின்றது தான் கீ சப்போர்ட்டு. ஸோ இது வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஈவெண்ட்ஸ்ல வந்து ஃப்ரைடே February 20th என்ன இருக்குன்னா, PMI டேட்டா வந்து வருது. February, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதில் வந்து வருது. நெக்ஸ்ட் வீக்ல வந்து கண்டினியூ கார்பரேட் ஏர்னிங்ஸ் சீசன் வந்து வந்துடும். ஸோ ஏர்னிங் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் எதனா வருதா அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கணும். ஸோ வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குருடாயில் ப்ரைஸ் வந்து என்னவா போயிட்டு இருக்கு, யூஎஸ் ஈரானோட சுச்சுவேஷன் என்ன க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து நாளைக்கு எதிர்பார்த்து நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மெயினாக இதை வந்து பார்க்கணும். ஸோ ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் இந்த 2 பேருக்குமே வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, டு நாட் சேஸ் தி ஃபாலோயிங் மார்க்கெட். அதாவது நம்ம மார்க்கெட்டை வந்து சேஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம புட்டு சைடு போடாமல் கால் சைடு போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ மார்க்கெட்டோட ஆப்போசிட் சைடில் போகாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு மேலே சப்போர்ட்டை வந்து நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க.